நம்ம சாப்டர் 34ல் இருக்கோம். ஸோ சாப்டர் 34ல் ஃபஸ்ட்டு ராப்பர் கிளாஸஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவா.லாங்கில் இருக்கிற அதர் கிளாஸஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜாவா.லாங் ஆப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ ராப்பர் கிளாஸ் பார்க்க போகிறோம். ராப்பர் கிளாஸ் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். எல்லா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்ட் டைப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து ராப்பர் கிளாஸு. இப்போ ஜாவா.லாங்கில் போய் நம்ம பார்த்தோம்னா ஸோ பைட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பைட்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ பைட் வந்து இட்ஸ் சப் டைப் ஆஃப் நம்பர் அண்ட் இந்த பைட்டில் ஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் ஸ்டாட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்குது. கான்ஸ்டன்ட்ஸ் கிடையாது, ஸ்டாட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே அதே மாதிரி பூலியன் ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் கரஸ்பாண்டிங் வந்து கிளாஸ் டெஃபினேஷன் இருக்கும். ஸோ இன்டீஜர் கிளாஸு, லாங் கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோட்டு, டபுள் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது, ரைட். ஸோ கேரக்டர் இருக்குது. ஸோ அது மாதிரி 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு வந்து கரஸ்பாண்டிங் ஜாவா கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஜாவா.லாங்கில். அதை தான் வந்து நம்ம ராப்பர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆட்டோ பாக்ஸிங்னு ஒரு சாப்டரில் இதை பற்றி நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். இதை வச்சு நம்ம வந்து இந்த பாக்ஸிங் அன்பாக்சிங் வந்து எப்படி பண்ணுறோம், எப்படி நடக்குது இன்டர்னலாக அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ராப்பர் கிளாஸஸுக்கு அப்புறம் வந்து மேத் கிளாஸு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாஸு. இந்த மேத் கிளாஸில் தான் வந்து நம்ம பார்த்தோன்னா மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு இதில் தான் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து பை, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போனென்ஷியல், அதெல்லாம் வந்து தேவைன்னா அதோட வேல்யூஸ்லாம் வந்து நீங்கள் இந்த ஃபீல்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். math.py, math.e அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நிறைய மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸோட மெத்தட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போ சைன் கண்டுபிடிக்கணும், காஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் டேன் கண்டுபிடிக்கணும், லாகு கண்டுபிடிக்கணும், ரைட். ஸோ அது எல்லாமே ரூட்டு கண்டுபிடிக்கணும், மினிமம் கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் இதில் மெத்தட் இருக்குது. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இதில். ஸோ இது எல்லா மெத்தட்ஸும் வந்து மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. இன்னொன்று உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இதில் இருக்க எல்லா மெத்தட்ஸும் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ், எல்லாமே ஸ்டாட்டிக் மெத்தட்ஸு. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஃபீல்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் கிளாஸ் வந்து எல்லா ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்க்கு சூப்பர் டைப் வந்து நம்பர். ஸோ இன்க்ளூடிங் பைட்டு, ஃப்ளோட்டு, டபுளு, லாங்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து சூப்பர் டைப் வந்து நம்பருன்ற கிளாஸு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரன் டைம்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸு. ஸோ ரன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா JDK 1.0லேருந்து இருக்குது. ஸோ இதில் நான் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த அவைலபிள் ப்ராசஸர் அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு. அவைலபிள் ப்ராசஸர்னால் உங்கள் சிஸ்டமில் எவ்வளோ ப்ராசஸர் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நான் வந்து புது கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ரன் டைம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே நான் வந்து ஒரு மெயின் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் டைம் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ரன் டைம் get runtime. So get runtime னு ஒரு static method இருக்கு. That will return the runtime object for us. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து நம்ம runtime வந்து கிரியேட் பண்ணணும். get runtime will return the runtime object. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரே கிடையாது. ஸோ கன்ஸ்ட்ரக்டரே கிடையாது, டேரெக்டாக மெத்தட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணி தான் நம்ம runtime ஆப்ஜெக்ட் வாங்க முடியும். இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து ஃபேக்ட்ரி மெத்தட். இது வந்து ஒரு பேட்டர்ன் ஆக்சுவலாக. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் நம்ம வந்து ஒரு மெத்தட், ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை வச்சு கால் பண்ணி நம்ம ஆப்ஜெக்டை வந்து வாங்குறது வந்து ஒரு பேட்டர்னு. அதுக்கு பேர் வந்து ஃபேக்ட்ரி பேட்டர்ன். ஸோ அந்த ஃபேக்ட்ரி பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இந்த கெட் ரன் டைம் மெத்தடை கால் பண்ணால் நம்மளுக்கு ரன் டைம் ஆப்ஜெக்ட் கிடச்சிரும். ஸோ இதில் இருந்து அவைலபிள் ப்ராசஸஸ் நம்ம கால் பண்ணலாம். ஸோ திஸ் வில் ரிட்டர்ன் ஏ நியூமரிக் டைப். ஸோ இன்ட்டு இது ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்னோடய மிஷினில் எவ்வளோ ப்ராசஸர்ஸ் இருக்குது அப்படின்னு இது வந்து கண்டுபிடிச்சி சொல்லணும். ஸோ என் மிஷினில் வந்து 4 ப்ராசஸர் இருக்குது. இப்போ நான் வந்து டாஸ்க் மேனேஜர் போனீங்கன்னா, ஸோ அதில் வந்து பர்ஃபார்மன்ஸுன்ற டேப்பில் போனீங்கன்னா இந்த 4 பிளாக் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து CPU. ஸோ இது 4 CPU இருக்குது, 4 ப்ராசஸர் இருக்குது என் மிஷினில். ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டுபிடிச்சி சொல்லுது. ஓகே, அடுத்தது ரன் டைமில் வந்து நீங்கள் இன்னும் என்ன பண்ணலான்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கிற எக்ஸிக்யூட்டபிள்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நிறைய எக்ஸிக்யூட்டபிள் இருக்குது. ஸோ
ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் நீங்கள் ரன் பண்ணோன்னா இப்போ ரன்னில் போயிட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா ரன் ஆகும். ஸோ இப்போ நோட் பேட் அப்படின்னு அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, நோட் பேட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி நான் போயிட்டு அங்கே ரன்னில் போய் க்ரோம்னு அடிச்சேன்னா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து we should be able to call a process, operating system process using runtime. ஸோ அது எப்படி பண்ணுறோன்னா runtime.exec, ஸோ இங்கே கமாண்ட் கொடுங்க க்ரோம் அப்படின்னு நான் கொடுக்குறேன், பார்க்கலாம் க்ரோம் வருது அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸப்ஷன் டிஃபைன் பண்ணோம். ஸோ எய்தர் த்ரோஸ் பண்ணலாம் இல்லை ட்ரை கேட்சும் பண்ணிக்கலாம், சரவுண்ட்ஸ் போட்டுடலாம். ஸோ தட் ட்ரை கேட்ச் வந்துடும். அந்த எக்ஸப்ஷன் பற்றி நம்ம ஒரு சாப்டரில் லேர்ன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது க்ரோம் வந்து ஓப்பன் ஆகணும், பார்க்கலாம் ஓப்பன் ஆகுதான்னு. ஸோ அதை ரன் பண்ணுறேன். ஸோ க்ரோம் ஓப்பன் ஆகிடுச்சு, ரைட். ஸோ க்ரோம் ஓப்பன் ஆகிடுச்சு, இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணி வெளியில் வந்துருச்சு. ஸோ க்ரோம் வந்து தனியாக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து வெளியில் வர வேணாம், க்ரோம் முடிஞ்சால் தான் இது வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எக்ஸிட் மெத்தட் வந்து ப்ராசஸ் அப்படின்ற கிளாஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ப்ராசஸில் வாங்கிக்கணும், ப்ராசஸில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ் டாட் வெயிட்டுன்னு போடணும். நீங்கள் இதில் வந்து வெயிட் ஃபார்ன்னு இருக்க பாருங்கள். ஸோ இந்த வெயிட் ஃபார் நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ இந்த ப்ராசஸ், இந்த க்ரோம்ன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் ட்ரிகராக இருக்குது, அதை கேப்சர் பண்ணுறதுக்கு தான் ப்ராசஸ் கிளாஸு. அந்த ப்ராசஸ் கிளாஸை நம்ம வெயிட் பண்ணுறோம். அந்த சப் ப்ராசஸ் வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இந்த பேரண்ட் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பைல் ஆச்சுன்னு தெரியல. ப்ராஜெக்ட் ஒரு தடவை க்ளீன் பில்ட் பண்ணிடலாம். ஸோ க்ரோமை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து ஏசின்க்ரனஸாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ க்ரோம் வந்த உடனே நம்ம ப்ராசஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண மாட்டேங்குது, ரைட். ஆனால் வந்து சில மோஸ்ட் ஆஃப் தி ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணோம். இப்போ நம்ம நோட் பேடுன்னு கால் பண்ணலாம். நோட் பேடில் பண்ணி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண பாருங்கள், இப்போ வெயிட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ ப்ராசஸ் வந்து கில் ஆகலை, நோட் பேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நோட் பேடை நான் வந்து க்ளோஸ் பண்ணால் இது கில் ஆகிடுச்சு, ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராசஸை ட்ரிகர் பண்ணலாம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸிக்யூட்டபிள் வந்து நீங்கள் கால் பண்ணலாம் யூஸிங் திஸ் பர்டிகுலர் ரன் டைம். ஜாவா 1.5 இருந்து இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ரன் டைம் ரொம்ப ஓல்டு கிளாஸ் இல்லையா. ஜாவா 1.5 வந்து ப்ராசஸ் அப்படின்னு ப்ராசஸ் மேனேஜர்னு ஒரு கிளாஸ் வந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பில்டர்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை யூஸ் பண்ணுவாங்க, ப்ராசஸ் பில்டர். இதை வச்சு இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணுவோம் ஜாவா 1.5 அதுக்கு முன்னாடி வந்து ரன் டைம் வச்சு பண்ணுவோம். வேறு என்னென்ன ரன் டைமில் பண்ணலாம். எக்ஸிட் பண்ணலாம். உங்கள் வர்ச்சுவல் மிஷினை எக்ஸிட் பண்ணணுன்னா இந்த எக்ஸிட் மெத்தடை கால் பண்ணுங்கள். ப்ரோக்ராமேட்டிக்காக ஜிசி கால் பண்ணணுன்னா இதை கால் பண்ணலாம். ஆனால் வந்து நெவர் எவர் டூ ப்ரோக்ராமேட்டிக்கலி ஜிசியை கால் பண்ணாதீங்க. ஸோ ப்ரோக்ராமேட்டிக்காக நீங்கள் ஜிசியை கால் பண்ணிங்கன்னா அதுக்கு நிறைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க. உங்கள் சிஸ்டமோட ஃப்ரீ மெமரியை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் யூஸிங் திஸ் கெட் ஃப்ரீ மெமரி. அதே மாதிரி மேக்ஸ் மெமரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரன் ஃபைனலைசேஷன் வந்து ஃபைனலைஸ் மெத்தடில் ரன் பண்ணோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. டோட்டல் மெமரி வில் ரிட்டர்ன் தி டோட்டல் மெமரி. அப்புறம் இங்கே வந்து ஆட் ஷட்டவுன் நூக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ளே த்ரெட்டு நம்ம பாஸ் பண்ணோம், பட் த்ரெட்டை பற்றி நான் இன்னும் எடுக்கலை. பட் ஆனாலும் வந்து இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன இஷ்யூன்னா, இப்போது இந்த ப்ரோக்ராமில் வந்து இந்த லைன் பிரிண்ட் ஆன உடனே உங்கள் மெயின் மெத்தட் வந்து முடிஞ்சிருச்சு. ஒன்ஸ் உங்கள் மெயின் மெத்தட் முடிஞ்சிருச்சுன்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து உங்கள் ஜாவா வர்ச்சுவல் மிஷின் வந்து இமீடியட்டாக டெர்மினேட் ஆகிடும். மெயின் மெத்தட் முடிஞ்சிச்சுன்னா ஜாவா வர்ச்சுவல் மிஷின் இமீடியட்டாக வந்து டெர்மினேட் ஆகிடும், சரிங்களா. ஸோ அதை வந்து டெர்மினேட் ஆகும்போது எனக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தான் வந்து ஷட் டவுன் ஹுக் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா வர்ச்சுவல் மிஷின் டெர்மினேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஸோ ஆட் ஷட் டவுன் ஹுக்கு நீங்கள் ஒரு த்ரெட்டு க்ரியேட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து த்ரெட்டு போட்டுடலாம், இல்லை ரன்னபிள் போட்டுடலாம்.
த்ரெட்டே போட்டுடலாம். இது வந்து இன்னர் கிளாஸ் நான் எழுதுகிறேன். ஸோ த்ரெட்டை பற்றி நான் இன்னும் எடுக்கலை, பட் சின்டாக்டிக்கலாக வந்து சும்மா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். ரைட். ஸோ இப்போ வந்து ஷட் டவுன் ஹுக் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் இந்த ப்ரோக்ராமுக்கு. ஸோ இப்போ வந்து வர்ச்சுவல் மிஷின் டெர்மினேட் ஆச்சுன்னா எனக்கு இந்த த்ரெட் வந்து இன்வோக் ஆகி இந்த மெத்தட் வந்து கால் ஆகும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணும்போது இது கால் ஆகுது பாருங்கள். இது கால் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களோட வர்ச்சுவல் மிஷின் டெர்மினேட் ஆக போகுது. டெர்மினேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஷட் டவுன் ஹுக் இருந்தால் ஷட் டவுன் ஹுக்கை வந்து கால் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஷட் டவுன் ஹுக் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நிறைய ஷட் டவுன் ஹுக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆல் தோஸ் ஷட் டவுன் ஹுக்ஸ் வில் கெட் கால்ட் இஃப் யுவர் வர்ச்சுவல் மிஷின் இஸ் கோயிங் டு கெட் டெர்மினேட்டட். ரைட். ஸோ இதெல்லாம் கூட ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான். வர்ச்சுவல் மிஷின் டெர்மினேட் ஆகுதுன்னா அது எப்படி நான் வந்து கண்டுபிடிப்பேன்? ஸோ நீங்கள் வந்து ரன் டைமில் போய் ஷட் டவுன் ஹுக் ஆட் பண்ணுங்கள். ஷட் டவுன் ஹுக் ஆட் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் மிஷின் டெர்மினேட் ஆகும்போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு கால் பேக் வரும். ஒரு த்ரெட்டை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட்டில் இருக்கிற ரன் மெத்தட் வந்து கால் ஆகும். ரைட். இன்னும் த்ரெட்டை பற்றி நம்ம படிக்கலை, பட் இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரன் டைமில் வந்து பண்ண முடியும். ஓகே, அடுத்தது ப்ராசஸ் பில்டர் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ ரன் டைமோட ஆல்டர்னேட்டிவ் தான் ப்ராசஸ் பில்டரு. மேத்தை பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது சிஸ்டம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ். இதை வச்சு தான் நீங்கள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த கிளாஸ்க்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்குது. இஆர்ஆர்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, இன்னுன்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, அவுட்டுன்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. இந்த அவுட்டை தான் நம்ம வந்து கால் பண்ணுறோம். சிஸ்டம் டாட் அவுட்டுன்னு நம்ம போடுறோம் இல்லையா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லன். சிஸ்டம் டாட் அவுட் வந்து இது அவுட் வந்து பிரிண்ட் ஸ்ட்ரீம் டைப்பு. பிரிண்ட் ஸ்ட்ரீமுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே தான் வந்து அந்த பிரிண்டெல்லன் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரிண்ட் மெத்தடு, பிரிண்டெல்லன் மெத்தட் இருக்கும் பாருங்கள். பிரிண்டெல்லனு, பிரிண்ட் எஃப் மெத்தட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது இல்லையா? ஸோ இப்படி தான் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லனோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வச்சுக்கணும். இதுக்குள்ளே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து முக்கியமான மெத்தட் இங்கேயும் நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம், ஜிசிக்கு கால் பண்ணலாம். ஸோ முக்கியமான மெத்தட் வந்து இந்த கரண்ட் டைம் மில்லிஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த கரண்ட் டைம் மில்லிஸ் வந்து என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து டைம் மெஷர் பண்ணலாம். ஒரு கோடு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு சிஸ்டம்க்கு. ஸோ சிஸ்டம் டாட் கரண்ட் டைம் மில்லிஸ். நம்ம இங்கே போய்ட்டு சிஸ்டம் டாட் கரண்ட் டைம் மில்லிஸ் எண்டு போட்டுடலாம். இது வந்து மில்லி செகண்டில் உங்களுக்கு கொடுக்கும். எவ்வளோ இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது மில்லி செகண்டில் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து n மைனஸ் ஸ்டார்ட் போட்டுடலாம். போட்டு நான் ரன் பண்ணலாம். ஸோ இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு 1 மில்லி செகண்ட் தான் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு 1 மில்லி செகண்ட், இது வந்து செகண்ட் கிடையாது, மில்லி செகண்ட். சரியா? 1 மில்லி செகண்ட் தான் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டைம் கண்டுபிடிப்பாங்க. ஒரு கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் கரண்ட் டைம் மில்லிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜாவா 5 வந்து என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா டைம் மில்லிஸுக்கு பதிலாக நேனோ டைம்னு ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நேனோ டைம். ஏன்னா வந்து சிபியூ கேப்பபிலிட்டி எல்லாம் வந்து பெருசாகிட்டே போகுது. ஸோ வந்து மைக்ரோ மில்லி செகண்டில் பண்ணுறது பதிலாக நானோ செகண்டில் பண்ணுற அளவுக்கு அந்த கேப்பபிலிட்டி வந்துருச்சு. ஸோ அதனால் நானோ செகண்ட்ன்ற மெத்தட் வந்து ஜாவா 5 வந்து ஆட் பண்ணாங்க. இது போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஜாவா 1.5 நானோ செகண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நானோ டைம் அப்படின்னு நம்ம வந்து கால் பண்ணோம். ஸோ இந்த மில்லி செகண்ட்ஸை எடுத்துகிட்டு நம்ம நானோ டைம்னு கால் பண்ணோம். இதே இதை வந்து நான் நானோ டைம் கால் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் நானோன்னு போட்டுறேன். அதே மாதிரி இங்கே எண்டு நானோன்னு போட்டுறேன். இங்கே கரண்ட் டைம் மில்லிஸ் பதிலாக நானோ டைம். அதே மாதிரி இங்கே கரண்ட் டைம் மில்லிஸ் பதிலாக நானோ டைம். ரைட். ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம் திருப்பி.
திருப்பி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேனோ டைம் எடுத்துக்குது. ஸோ இது வந்து நேனோ டைம், இது ஆக்சுவலாக வந்து 1 மில்லி செகண்டோட கம்மி. ஏன்னா இங்கே நம்ம மில்லி செகண்டில் பிரிண்ட் பண்ணும்போது 1ன்னு காட்டுது, இது ஆக்சுவலாக மில்லி செகண்டோட கம்மி. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் டைம் வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நேனோ டைம் வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும். அப்புறம் வேறு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது? வேறு இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. எக்ஸிட் ஜிசி இதெல்லாம் ஓகே. என்விரான்மெண்ட் ப்ராப்பர்ட்டி செட்டு இதெல்லாம் வந்து பண்ணலாம், அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது கிடையாது. ஓகே, இன்னொரு முக்கியமானது என்னென்னா இந்த என்விரான்மெண்டல் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சிஸ்டமோட கரண்ட் என்விரான்மெண்டல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கெட் இஎன்வின்னு போட்டிங்கன்னா இது வந்து மேப்பை ரிட்டர்ன் பண்ணோம், கீப்பர் வேல்யூ. ஸோ நான் வந்து அதை போட்டு காட்டுறேன். டைரெக்டாக சிஸ்டம் டாட் பிரிண்டெல்என் போட்டுடலாம். ஸோ கெட் இஎன்வி ரிட்டர்ன் ஹேஷ் மேப். ஸோ நம்ம ஹேஷ் மேப் பற்றிலாம் நம்ம இன்னும் படிக்கல, அது வந்து கலெக்ஷன் ஏபிஐயில் படிப்போம். ஸோ இந்த மாதிரி கீப்பர் வேல்யூ இருக்கும். ஸோ இது ஒரு கீ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு கீ, இது ஒரு வேல்யூ, அந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு பேர் வந்து சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கீப்பர் வேல்யூஸ் இருக்கும். இதில் வந்து உங்கள் சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ரைட்? இங்கே வந்து பார்த்து கிளாஸ் பார்த்து எல்லாமே இருக்கும். இங்கே ஹோம் டைரக்டரி என்ன, அதுக்கப்புறம் வந்து மிஷின் வந்து என்ன மிஷின், விண்டோஸ் மிஷினா, ஜேடிகே எங்கே இருக்குது, ஜேடிகேயோட பாத்தெல்லாம் எங்கே இருக்குது, எல்லாமே இருக்கும். நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. சும்மா இதை உங்கள் மிஷினில் பிரிண்ட் பண்ணி பாருங்கள் என்னென்னலாம் வந்து என்விரான்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு. ஓகே, த லாஸ்ட் ஒன் இன் சிஸ்டம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நான் வேணும்னே தான் இது லாஸ்ட்டில் எடுக்கிறேன். அரே காப்பி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் ஒர்க் ஆகுது. இந்த அரே காப்பியை பேஸ் பண்ணி தான் எல்லா கலெக்ஷன்ஸும் ஒர்க் ஆகுது. இது வந்து ரொம்ப முக்கியமான மெத்தடு. அரே காப்பியை பேஸ் பண்ணி தான் எல்லா கலெக்ஷன்ஸும் ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து நான் 8க்கு போயிடுறேன். ஸோ 8ல் java.lang system. ரைட்? ஸோ இங்கே அரே காப்பி இருக்குது. அரே காப்பி உள்ளே போயிடலாம். ஸோ அரே காப்பி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். சிஸ்டமில் இருக்கிற எல்லா மோஸ்ட் ஆஃப் தி மெத்தட்ஸ் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் தான், எல்லாமே ஸ்டாட்டிக் மெத்தட் தான். ஸோ இதில் 5 பேராமீட்டர் இருக்குது. இந்த அரே காப்பியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அரேயில் இருக்கிற வேல்யூஸை வந்து இன்னொரு அரேஸில் வந்து நம்ம கொண்டு காப்பி பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த அரே காப்பியில் நம்ம பண்ண முடியும். ஒரு அரேயில் இருக்கிற வேல்யூ வந்து இன்னொரு அரேயில் வந்து நம்ம காப்பி பண்ண முடியும். அதுதான் இந்த அரே காப்பியில் பண்ண முடியும். ரைட்? அண்ட் இந்த அரே காப்பியில் நம்ம அது பண்ணும்போது நம்ம ஃபார் லூப்பு, ஒயில் லூப்பு இதெல்லாம் வந்து நம்ம எழுதணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லூப்பை வச்சு எழுதலாம், அதுக்கப்புறம் அரே காப்பியை வச்சு எழுதலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 அரேவை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ int 1 அரே, இதுக்கு ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். நான் வந்து கம்மி வேல்யூஸே வச்சுக்கிறேன். int 2 அரே க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு வந்து வேல்யூ கிடையாது, இதோட லென்த் வந்து 1 டாட் லென்த்து. ஸோ 1 அரேவுக்கு என்ன லென்த் இருக்கோ அந்த லென்த்து தான் வந்து இந்த 2 அரேக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம 1ல் இருக்க வேல்யூஸை 2ல் காப்பி பண்ணோன்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் லூப் எழுதுவோம். ஃபார் லூப்பில் 1 வந்து ஐட்ரேட் பண்ணுவோம். ஸோ 1 ஐட்ரேட் பண்ணும்போது ஸோ 1 ஆஃப் ஐ இதை வந்து 2 ஆஃப் ஐக்கு நம்ம அசைன் பண்ணிப்போம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம காப்பி பண்ணுறோம். ஸோ வேல்யூஸ் வந்து இப்போ காப்பி ஆகிடும். 1ல் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் 2ல் காப்பி ஆகிடும். இப்போ நான் சிஸ்டம் டாட் பிரிண்டெல்என் அதையும் லூப்பில் தான் நம்ம போடணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா காப்பி ஆகிடும். ஸோ நார்மலாக வந்து இந்த மாதிரி லூப் எழுதி நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இந்த சிஸ்டம் டாட் அரே காப்பியை வச்சு நம்ம டேரெக்டாக அரேஸ்லேருந்து ஒரு அரேலேருந்து இன்னொரு அரேவை வந்து நம்மளால் காப்பி பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் டாட் அரே காப்பி வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட். இது ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து நீங்கள் சோர்ஸ் கொடுக்கணும். 1 தான் நம்மளோட சோர்ஸு எந்த பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அது ஒரு இன்ட்டு 0th பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். டெஸ்டினேஷன் எந்த அரேக்கு காப்பி பண்ணணும், 2ன்ற அரேக்கு காப்பி பண்ணணும். டெஸ்டினேஷன் பொசிஷன் வந்து என்னது, அதுவும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் தி அரே என்னது, லென்த் ஆஃப் தி அரே எய்தர் 1.0 1 டாட் லென்த்து ஆர் 2 டாட் லென்த்து, 1 டாட் லென்த் போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ 5 பேராமீட்டர்ஸு, இந்த 5 பேராமீட்டர்ஸையும் வந்து கரெக்டாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு சோர்ஸ் பொசிஷன், ஸ்டார்ட் பொசிஷன், டெஸ்டினேஷன் ஸ்டார்ட் பொசிஷன், அதுக்கப்புறம் லென்த்து, இந்த 5 வேல்யூவும் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ அரே வந்து காப்பி ஆகிடும். ஸோ இந்த ஒரே லைனில் நீங்கள் வந்து ஒரு அரேலேருந்து இன்னொரு அரேவை வந்து உங்களால் காப்பி பண்ண முடியும். அண்ட் இதுதான் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஃபார் லூப்பை விட இந்த சிஸ்டம் டாட் அரே காப்பி வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ நேட்டிவ் நான் ஏற்கனவே சொன்னேன், ஜாவா நேட்டிவ் இன்டர்ஃபேஸை பேஸ் பண்ணி இந்த சிஸ்டம் டாட் அரே காப்பி நடக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபார் லூப்பை விட இது பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஷின். எப்படி இன்டர்வியூ கொஷின் கேட்பாங்கன்னா, ஒரு அரேயில் இருக்க வேல்யூஸை இன்னொரு அரேயில் காப்பி பண்ணணும், எப்படி நம்ம காப்பி பண்ணுறது? ஸோ நீங்கள் ஃபார் லூப் எழுதி இந்த மாதிரி காப்பி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் நாட் கரெக்டு. இந்த மாதிரி நம்ம பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஒரே லைனில் பண்ணணுன்னா சிஸ்டம் டாட் அரே காப்பி ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள். சிஸ்டம் டாட் அரே காப்பியை வச்சு நீங்கள் ஒரு அரேலேருந்து இன்னொரு அரேக்கு வேல்யூஸ் வந்து காப்பி பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து சிஸ்டம் கிளாஸு. சிஸ்டம் கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸு, முக்கியமான மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ரைட்? ஸோ இதோட இந்த சாப்டர் வந்து முடிச்சிக்கலாம். மறுபடியும் வந்து நம்ம இந்த இன்புட் ஸ்ட்ரீம் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்லேருந்து கமாண்ட் லைன்லேருந்து நம்ம டேட்டா வாங்கணுன்னா இந்த சிஸ்டம் டாட் இன்னெல்லாம் நம்ம திருப்பி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட நம்ம இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்த சாப்டரில் ஸ்ட்ரிங்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.